வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி 3 பொருளை வச்சு தேங்காய் பருப்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். யார் வேணாலும் ஈஸியாகவே செஞ்சிடலாம். பக்குவம் தெரிஞ்சால் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேங்காய் துருவல் தான் தேவை. இது கூட நெய், பால், சர்க்கரை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் துருவுறதுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காயுடைய மேல் தோல் கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி நல்லா ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், நெய் தான் சேர்க்க போகிறோம். இப்போ நான் தேங்காய் துருவல் தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதக்கிறதுக்காண்டி. இது கூட நெய்யை ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா பூ மாதிரி இருக்குது. கறியிடக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த தேங்காயை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து சர்க்கரையை அது கூட சேர்த்து நல்லா குலோப் ஜாமுக்கு எப்படி பக்குவமாக எடுப்போமோ அந்தளவுக்கு சர்க்கரை பாகு எடுத்து இதை தேங்காயை துருவி கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யலாம். நான் இப்போ தேங்காயுடைய சர்க்கரையை சேர்த்து அப்படியே கிளற போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். வதக்கின தேங்காயை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுக்கலை. நான் அதே பேனில் தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்த தேங்காய் கூட 1.5 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1 கப்பு பால், இதே அளவு. நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறிட்டு இனிப்பு தூக்கி கொடுக்குறதுக்காண்டி லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துளி லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கிளறதான் நல்லா கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்போ லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டோம். ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. கம்மியாக ஒரு துளி தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட ஆகும். பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பருப்பி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூல்லலாம் வாங்கி சாப்பிட்ற பருப்பி, அந்த காலத்துல எல்லாம் பெட்டி கடையிலலாம் இந்த பருப்பி தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பருப்பி செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு பால் நல்லா வற்றணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அது வரையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா தண்ணியை ஊற்றி அதில் சர்க்கரை சேர்த்து கூட கிளறி கொடுக்கலாம். சேனலில் ஏற்கனவே செஞ்ச பருப்பி அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். 2 மெத்தடையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா கெட்டியாக இப்போ கொஞ்சம் இறுக்கமாக வரும் பாருங்கள். பருப்பி செஞ்ச உடனேயே ஒரு தட்டில் மாற்றி கட் பண்ணிடணும். இல்லைன்னா அப்படியே இறுக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கெட்டியாக வரணும். அது வரையும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கடைசியாக ஒரு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் 2 தட்டி கூட நீங்கள் இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. தேங்காய் இருந்தால் கூட அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி பருப்பி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பண்டிகை டைம்லாம் இப்போ தீபாவளி வருது. அது கூட நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பருப்பி செஞ்சு வச்சிங்கன்னா அது பாட்டில் கெடாமல் நல்லாயிருக்கும். 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் கூட கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏலக்காய் சேர்த்தாதே அந்த பருப்பியோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ ஒரு நம்ம தட்டில் வந்து எண்ணெயை தடவிட்டு, தட்டு இல்லைன்னா ட்ரே அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு அதில் இந்த மாதிரி கொட்டி சமப்படுத்திக்கங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொட்டின உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரே அளவாக நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரே மாதிரி தடவிட்டு அதை கட் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா அது ஆயிடுச்சுன்னா எடுக்க வராது. அதனால நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரே மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு கத்தியை வச்சு அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. கடைசியாக எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம். நல்லா இறுக்கமாக இறுகிருச்சு. ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, வெளியில தான் வச்சுருக்கோம். ஒரு அருமையான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண பிள்ளைங்க, பேச்சலர் பசங்க, செய்ய தெரியாத பிள்ளைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹை பண்ணிடுங்க.